ஏன்னா அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க போறது இல்லை. கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராபர்ட். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை பொழிவானது எப்படி உள்ளது, விவரங்கள்? கண்டிப்பா நள்ளிரவு முதல் லேசான தூறல் காணப்பட்ட நிலையிலே அதிகாலையில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தற்போது இந்த பெங்கல் புயல் காரணமாக அதிக காற்று வீசும் காரணத்தினால் மரக்கிளைகள் உடைந்து விழுந்து மின்சார பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி பள்ளிகளுக்கு தண்ணீர் தேங்குவது, பள்ளிகள் மீது மரங்கள் போன்ற சம்பவங்கள் நடக்க தடுக்கும் வகையில பள்ளிகளுக்கு மட்டும் இந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் எஸ் அருண்ராஜ் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளார். ராபர்ட், தற்போது இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து தகவல்களை பதிவு பண்ணலாம். என்னென்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக? கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு பேரிடர் மீட்பு துறையினர் மற்றும் காவல்துறையினரையும் இணைந்து அதிக அளவில் காற்று வீசும் காரணத்தினால் மரங்கள் விழுந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். மின்சார வயர்கள் துண்டிக்கப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்து தடையில்லாத மின்சாரம் வழங்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள் அருகில் உள்ள மரங்கள் விழுந்தால் உடனடியாக அப்புறப்படுத்தவும், பள்ளிகள் வளாகத்தில் தண்ணீர் தேங்கினால் அவற்றை உடனடியாக அகற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கால்நடைகள் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாப்பாக வைக்கவும், கால்நடை துறை மூலமாக அவைக்கு தேவையான சிகிச்சை அளிக்கவும் அதுக்குண்டான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் முடுக்கி விட்டுள்ளது. அதே மாதிரி விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கினால் உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக. விவரங்களுக்கு நன்றி ராபர்ட். மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கனமழையின் காரணமாக தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பொழிவானது எப்படி உள்ளது, விவரங்கள்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலுமே இந்த கனமழையானது இரவு இருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போதும் பல்வேறு பகுதிகளில் மழையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்து வருகிறது. தற்போது வரை பார்த்தோம்னா சென்னை, அதே போல செங்கல்பட்டு, அடுத்து திருவள்ளூர், இந்த 3 மாவட்டங்களுக்கான பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறையானது அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அதற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அதற்கான அறிவிப்பை அதன் மாவட்ட தலைவர் அருண்ராஜ் கொடுத்திருக்கிறார். சென்னை மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மழையின் அளவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. நாளை அது எப்பொழுது கரையை கடக்கும் என்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளை நாம் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளலாம். சென்னையை பொறுத்தவரை மழையின் அளவு நேற்று இரவு அதிகரித்திருந்தது. இந்த காலை முதல் சற்று ஓய்ந்திருக்கிறது. நேரம் செல்ல செல்ல கிளவுட்ஸோடைய அந்த ஃபார்மேஷன் இன்டெப்தா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வானிலை ஆய்வு மையத்தினுடைய அடுத்த அறிவிப்பு இன்னும் வெகு சில நிமிடங்களில் வந்த பிறகு இந்த மாவட்டங்களுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த லீவ்ஸ் விடுறதுக்கான அறிவிப்பை, இந்த வடகடலோர மாவட்டங்களுக்கான அறிவிப்பு அடுத்தடுத்து வர இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.